إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் மிகச்சிறந்த வார்த்தை வல்லவன் ரஹ்மானுடைய வார்த்தைகள் என்றும், வழிகாட்டுதல்களில் மிகச்சிறந்த வழிகாட்டுதல் நேரான நேர்த்தியான வழிகாட்டுதல் இறுதி தூதர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தந்த நேரான நேர்த்தியான வழிகாட்டுதல் என்றும், மார்க்கத்தில் மனிதர்களினுடைய கற்பனையினால் மனிதர்களினுடைய சிந்தனையினால் இந்த மார்க்கத்திற்குள் நுழைவிக்கப்பட்ட அனைத்து நூதன கிரிகைகளும் அனைத்து பொது வழிபாடு கொள்கைகளும் பித்ஆக்கள் என்று ஒவ்வொரு பிதஅத்துகளும் வழிகேடுகள் யாவும் கொடூரமாக சுட்டெரிக்கின்ற படுபயங்கரமான நரகின் பக்கம் கொண்டு சேர்த்து விடும் என்ற இஸ்லாத்தின் அடிப்படையான ஒரு செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதெல்லாம் உரை நிகழ்த்துகிறார்களோ அந்த நேரத்திலெல்லாம் தங்களினுடைய உரையின் ஆரம்பத்தில் சொன்ன செய்தியை என் உரையின் துவக்கத்தில் உங்கள் மத்தியில் உரைத்துக் கொண்டவனாக, அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய இந்த சத்திய தீனுல் இஸ்லாமிய மார்க்கம் இந்த மண்ணிலே சரியாக மற்றவர்களுக்கும் சென்று சேர்ந்திட வேண்டும் என்ற நன்னோக்கின் அடிப்படையில் யாரெல்லாம் இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக தங்களால் முடிந்த முயற்சிகளை செய்கிறார்களோ அத்தகைய நல்லுள்ளங்கள் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அன்பும் அருளும் கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற நல்லதொரு பிரார்த்தனையோடு இன்றைய இந்த ஜும்மா உரையிலே நாங்கள் பேச்சின் ஒழுங்குகள் என்ற தலைப்பண்களால் ஒரு சில செய்திகளை அறிந்து கொள்வது மிக பொருத்தமாக இருக்கும் என கருதுகிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்கும் ஒழுக்கங்களை இந்த தீனுல் இஸ்லாம் சொல்லித் தந்திருக்கின்றது என்பதை மறுக்காமல் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நாம், பேச்சின் ஒழுங்குகளும் அப்படித்தான் என்பதை புரிந்திருக்கின்ற நாம், நம்முடைய பேச்சுகளை நம்முடைய அன்றாட வழக்கங்களில் இருக்கின்ற இந்த பாசைகளை குர்ஆனும் சுன்னாவும் சொல்லி இருக்கின்ற அந்த அமைப்பில் நின்று பேசி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்க இருக்கின்ற அந்த சுவனத்தை அடைகின்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். நாம் பேசுகின்ற இந்த பேச்சுக்களினூடாக அல்லாஹ் பாவிகளை தண்டிக்கின்ற அந்த நரகத்திற்குரியவர்களாக நாங்கள் மாறிவிடக் கூடாது என்ற அடிப்படையில் தான் இத்தலைப்பண்களால் பேசுகிறேன். நண்பர்களோடு பேசுகிற நேரத்தில் நாங்கள் பேசுகின்ற அந்த பாணியை, அதே அமைப்பை தான் ஒரு சமூகத்திற்கு முன்னாடி அல்லது பெரியவர்களுக்கு முன்னாடி அல்லது சபை கூடுகின்ற இடங்களுக்கு முன்னாடி பேசுதல் என்பது அது அறிவீனத்தினுடைய உச்சகட்டம். நண்பர்களோடு இருக்கின்ற நேரத்தில் நாங்கள் சுவாரஸ்யமாக பேசலாம். பள்ளி வாயிலுக்குள் இருக்கின்ற நேரத்தில் அதற்கு என்று பேசுவதற்கு என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. வயதில் மூத்தவர்கள் சிறியவர்கள் என்று ஒன்றர கலந்திருக்கிற நேரத்தில் நம்முடைய பேச்சுகளினுடைய ஒழுங்குகள் இருக்கிறது. படித்த சமூகத்திற்கு முன்னாடி ஊரை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு சிலர் முன்னாடி சென்றால் அவர்களினுடைய பேச்சுகள் அங்கு எவ்வளவு நாகரீகமாக எவ்வளவு எடுத்து காட்டுகின்ற விதமாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி என்றால் இந்த பேச்சுகள் சம்பந்தமாக நாம் சொல்லுகின்ற இந்த வார்த்தை பிரயோகங்கள் சம்பந்தமாக அல் குர்ஆனும் சுன்னாவும் என்ன சொல்லுகிறது என்பதை பார்ப்பது நம்முடைய சுவன வாழ்வுக்கு இலகு வழியை ஈட்டித் தரும் என்பதற்காக இத்தலைப்பண்களால் பேசுகிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
33வது அத்தியாயம் 70வது வசனத்தில் இப்படி சொல்லி காண்பிக்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான்தாரிகளே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வகூலு கௌலன் சதீதா, நீங்கள் நேர்மையான சொல்லையே பேசுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வகூலு கௌலன் சதீதா, நீங்கள் நேர்மையாக பேசிக் கொள்ளுங்கள், நீங்கள் நியாயமாக உண்மையாக பேசிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் ஒரு அத்தியாயத்தில் 17வது அத்தியாயம் 53வது வசனத்தில் வகுல்லி இபாதி யகூலு லத்தி ஹிய அஹ்சன், நபியே நீர் என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், யகூலு லத்தி ஹிய அஹ்சன், அவர்கள் பேசினால், அவர்கள் கதைத்தால் நல்ல முறையில் பேசிக் கொள்ளட்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். இன்ன ஷைத்தான யன்ஸகு பைனஹும், ஷைத்தான் என்பவன் அவர்களுக்கு மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்துவான். இன்ன ஷைத்தான், ஷைத்தான் என்பது, ஷைத்தான் என்பவன் கானலில் இன்சான் அதுவம் முபீனா, நிச்சயமாக தெளிவாகவே ஷைத்தான் எதிரிதான். மனிதர்களுக்கு ஷைத்தான் தெளிவாக எதிரியாவான். நீங்கள் அந்த ஷைத்தானை பின்பற்றாதீர்கள், இப்படி ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அப்ப மனிதர்களோடு நாங்கள் பேசுகிற பொழுது நேர்மையாக, நியாயமாக, ஒழுக்கமாக, அழகான முறையில், அவர்களுடைய மனங்கள் புண்படாத விதத்திலே, அவர்கள் நொந்து போகாத விதத்தில், அவர்கள் இறைவனிடம் கையேந்தாத விதத்தில், அவர்கள் அல்லாஹ்விடம் நமக்கு எதிராக பிரார்த்திக்காத விதத்தில் நம்முடைய பேச்சுகளை வைத்துக் கொள்ளுகின்ற அந்த பண்புதான் ஒரு மோமினுடைய பண்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 23வது அத்தியாயத்தின் 3வது வசனத்தில் இப்படி சொல்லி காண்பிக்கின்றான். வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஅரிதூன், அவர்கள் வீணானவற்றை தவிர்ந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வீணானவற்றை அவர்கள் தவிர்ந்து கொள்வார்கள். இந்த வீணானவற்று என்று வருகிற பொழுது நிறைய பகுதிகளை நாங்கள் பார்க்கலாம். அதிலும் குறிப்பாக இந்த நம்முடைய பேச்சுக்கள் தான் அதிகமாகவே வீணானவற்றாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நாம் பேசுகின்ற இந்த பேச்சில் 100க்கு 90% வார்த்தைகள் வீணான வார்த்தைகள், எந்த விதத்திலும் பயனில்லாத வார்த்தைகள், எந்த விதத்திலும் நம்மை உயர்த்தாத வார்த்தைகள், ஏனோ தானோ என்பதற்காக, பேச வேண்டும் என்பதற்காக, சும்மா எந்த பயனும் இல்லாமல் அதிகமாக பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், ஒரு மோமினுடைய பண்பு என்னவென்றால் வீணானவற்றை அவர்கள் புறக்கணித்துக் கொள்வார்கள். அதிகமாக ஒரு இடத்துல உட்கார்ந்து தேவையில்லாம நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறோம் என்றால் அந்த இடம், அந்த சபை ஒரு மோமினால் புறக்கணிக்கப்பட வேண்டிய சபை, எந்த பயனும் இல்லாத சபை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது தொடர்பாக சொல்லுகிற பொழுது வல்லதீன லா யஷ்ஹதூன அஸ்ஸூர், அவர்கள் பொய் சத்தியம் செய்ய மாட்டார்கள். மோமின்கள் இருக்கிறார்களே, அவர்கள் பொய்யான சத்தியம் செய்ய மாட்டார்கள். வைதா மர்ரு பில்லஹ்வி, அவர்கள் வீணானவற்றை கடந்து சென்றால் கிராமா, சங்கையான முறையில் கடந்து செல்வார்கள். வீணானவற்றில், வீணான விளையாட்டில் ஈடுபடுகிறார்கள், வீணாக திரைப்படம் பார்க்கிறார்கள், நாடகம் பார்க்கிறார்கள், இன்னொரு என்ன அநியாயங்கள் செய்கிறார்கள், எல்லாமே வீணானவற்று என்றால் அதை ஒரு மோமின் கடந்து செல்லுகின்ற பொழுது நாகரீகமாக கடந்து செல்வார். அவர்களை விமர்சனம் செய்யாதவர்களாக, வீணானவற்றை செய்கின்றவர்களை விமர்சனம் செய்து இவருடைய நேர காலங்களை எல்லாம் வீணாக்காமல் அடுத்தடுத்த காரியங்களில் அந்த மனிதர் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார் என்பதை இந்த திருமறை சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப பேசுகின்ற இந்த விடயத்தில் ஒழுக்கமாக நாங்கள் பேச வேண்டும். அதிலும் வீணாக
அரட்டை அடிக்கின்ற அந்த இடங்கள், புறக்கணிக்கப்பட வேண்டிய இடங்கள், அவற்றில் ஒரு மூமின் நேரங்களை அதிகமாக ஒதுக்க மாட்டான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல் கலிமத்து தய்யிபத்து ஸதகத்துன் என்றார்கள். சிறந்த வார்த்தை இருக்கிறது, நல்ல வார்த்தைகள் தர்மமாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். ஒரு மனுஷன் பொருளாதாரத்தை கொடுத்து அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தி அதனூடாக நாங்கள் நன்மைகளை பெற்றுக் கொள்ளலாம். பொருளாதாரம் இருக்கிறது, சதக்கா செய்வதற்கு, ஜக்காத் கொடுப்பதற்கு பொருளாதாரம் இருக்கிறது என்றால் அவற்றை கொடுத்து அவர் நன்மைகளை சம்பாதிக்கலாம். அந்த பொருளாதாரங்கள் இல்லாத நேரத்தில், பொருளாதாரம் இருந்தாலுமோ இல்லாவிட்டாலுமோ அழகிய முறையில் நாங்கள் பேசுவோம் என்றால், வயதில் மூத்தவர்களுக்கு மரியாதை செலுத்தி பேசுவோம் என்றால், நம்மோடு படித்த சமூகத்தை பார்க்கிற நேரத்தில் மரியாதையோடு நாங்கள் பழகுவோம் என்றால், அந்த வார்த்தை பிரயோகங்கள் சதகாவினுடைய நன்மையை பெற்று தரும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். நம்முடைய வார்த்தை பிரயோகங்கள் தான் நன்மையை பெற்று தருவதற்கு முக்கிய காரணியாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். இன்னும் ஒன்றை அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இத்தகுன்னார், நீங்கள் நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள், வலவு பிஷிக்கி தம்ரத்தின், பேரிச்சம்பளத்தின் ஒரு துண்டையேனும் நீங்கள் தர்மம் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் எப்படியான இரண்டு வாசகங்களை சேர்த்து சொல்லுகிறார்கள் என்பதை பாருங்கள். நரகத்தை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், பேரிச்சம்பளத்தின் ஒரு துண்டையேனும் தர்மம் செய்து நீங்கள் நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். அதை சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஃபைல்லம் தஜித், நீங்கள் பேரிச்சம்பளத்தின் ஒரு துண்டையேனும் பெற்றுக் கொள்ளாவிட்டால், ஃபபி கலிமத்தின் தய்யிபத்தின், சிறந்த வார்த்தைகளை சொல்லுங்கள் என்றார்கள். நேர்மையான, நியாயமான, உண்மையான, அழகான அந்த வார்த்தை பிரயோகங்களை பேசுங்கள் என்றார்கள். அந்த வார்த்தை பிரயோகங்கள் உங்களுக்கு சதக்காவாக நன்மையை பெற்றுத் தருகின்ற காரணியாக மாறும். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் எப்படியெல்லாம் பேசுகிறார்கள் என்றால், வயதில் மூத்தவர்கள் சின்னஞ்சிறு பிள்ளைகளோடு நடந்து கொள்ளுகின்ற விதத்தை பார்க்கிற பொழுது எரிந்து எரிந்து விழுகின்றவர்களாக, சுடு சாம்பலை வீசுகின்ற அமைப்பில் வார்த்தை பிரயோகங்களை அள்ளி கொட்டுகின்றவர்களாக, அந்த பச்சிளம் குழந்தைகளினுடைய மனங்களை காயமாக்கிக் கொள்ளுகின்றவர்களாக, வயதில் மூத்தவர்களை எல்லாம் மதிக்க கூடாது என்ற உணர்வு வருகின்ற அளவுக்கு பெரியவர்களினுடைய வார்த்தை பிரயோகங்களை நாங்கள் பார்க்கிறோம். நாய் என்று திட்டுகிறார்கள், பன்றி என்று திட்டுகிறார்கள், ஆடு மாடு என்று திட்டுகிறார்கள், எவன் பெற்ற பிள்ளையோ என்று திட்டுகிறார்கள், இவர்களெல்லாம் உருப்பட மாட்டார்கள் என்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தை நீங்கள் படிக்கவில்லையா? ஹதீஸை நீங்கள் அறியவில்லையா? சின்னஞ்சிறு பிள்ளைகள் என்பது துடினத்தோடு இருப்பார்கள். அவர்களினுடைய இயல்பை விளங்க தெரியாதவர்கள் நாங்கள். பிள்ளைகள் என்றால் அவர்களினுடைய இயல்பே என்னவென்றால், அவர்கள் ஒழுங்கீனமாக இருப்பார்கள், ஒழுங்கா இருக்க மாட்டார்கள். சின்ன பிள்ளைக்கான இயல்பு என்பது அவர்கள் ஒழுங்கா இருக்க மாட்டார்கள், அவர்கள் தவறிழைக்கிறவர்கள். அதை புரிந்து கொண்டு அதை சாமர்த்தியமாக காய் நகர்த்துகின்ற வார்த்தை பிரயோகங்களைத்தான் பெரியவர்களாகிய நாம், மூத்தவர்களாகிய நாம், படித்த சமூகத்தில் இருக்கின்ற நாம் கையாள வேண்டுமே தவிர, அவர்களெல்லாம் உருப்படாதவர்கள், அவர்களெல்லாம் பள்ளிக்குள் வரக்கூடாது, அவன் பிள்ளை பள்ளிக்குள் வரக்கூடாது, அவனை போன்ற அவன் பிள்ளை என்றெல்லாம் அவர்களுடைய மனங்களை நோகடிப்பதினூடாக அந்த பிஞ்சி உள்ளங்களில் நம்முடைய மரியாதையை நாங்கள் இழந்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. சகோதரர்களே, மார்க்கத்தை அறிந்து கொண்டிருக்கின்ற நாம் அவர்களை கையாளுகின்ற அந்த விதத்தை நாங்கள் பக்குவமாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வெட்கம் இருக்கிறதே, இந்த வெட்கமும் குறைவான பேச்சும்
குறைவாக பேசுகின்ற இந்த பேச்சும் வெட்கமும் ஈமானுக்கான அடையாளம் என்றார்கள். ஒரு மனிதரிடத்தில் ஈமான் இருக்கிறது என்றால், நம்பிக்கை இருக்கிறது என்றால், அவர்கிட்ட வெட்க குணம் இருக்கும். வெட்கப்படுவாரு. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அது இந்த பாவத்தை நான் செய்யறனே, இதை என்னுடைய பெற்றோர்கள் கண்டால், வயதில் மூத்தவர்கள் கண்டால், ஊரவர்கள் கண்டால் அந்த வெட்க குணம் இருக்கும். அல்லாஹ் பார்க்கிறானே, மறுமையில் அல்லாஹ் எழுப்புவானே, நான் செய்த பாவத்தை சமூகத்திற்கு முன்னாடி அல்லாஹ் சொன்னால் இந்த வெட்க உணர்வு ஈமானுக்கான அடையாளம் என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர். அதே போன்று குறைவான பேச்சும் ஈமானுக்கான அடையாளம் என்றார்கள். குறைவான பேச்சு, சமூகத்துக்கு முன்னாடி பேசுகின்ற பொழுது அர்த்தம் நிறைந்த வார்த்தைகளாக, அழகான வார்த்தைகளாக, விளங்குகின்ற வார்த்தைகளாக, ஓரிரு வார்த்தையில் சொல்லுகின்ற சமூக தலைவர்களை நாங்கள் பார்க்கிறோம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் கத்துவார்கள், அலறுவார்கள், என்ன சொன்னார்கள் என்பதை அறிந்து கொள்ள மாட்டார்கள். ஆளுமையும் இருக்காது. ஆனால் ஒரு சில சகோதரர்கள் எழும்புவார்கள், ஆளுமையோடு நிற்பார்கள். அந்த வீரத்தை அல்லாஹ் வழங்குகிறான். சொல்லுகின்ற வார்த்தை பிரயோகங்கள் குறைவாக இருக்கும் சகோதரர்களே. அல்லாஹ்வின் தூதரினுடைய வாழ்க்கையில் கண்டோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக குறைவாக பேசுவார்கள். சமூகத்தின் முன்னாடி எழுந்து கருத்து சொல்லுவார்கள். அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் சமூகத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் புரிந்து கொள்ளுவார்கள். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் எனக்கு இது விளங்கவில்லை என்று கேட்ட வார்த்தைகள் மிக குறைவானது. ஒரு சமூகத்தினுடைய தளபதி எத்தனையோ லட்சக்கணக்கான சஹாபாக்களுக்கு மத்தியில் உரை நிகழ்த்துவார்கள். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் எனக்கு இது விளங்கவில்லை, எனக்கு இது விளங்கவில்லை என்று கூறிய வார்த்தைகள் மிக குறைவு. அவ்வளவு தெளிவாக அல்லாஹ்வின் தூதர் பேசுவார்கள். அப்ப குறைவான பேச்சும் வெட்க குணமும் ஈமானுக்கான அடையாளம். நம்மட வாழ்க்கையில குறைவாக பேசுகின்ற அந்த பண்பாட்டை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். தேவைக்காக பேசுகின்றவர்களாக இருக்க வேண்டும், நியாயத்திற்காக பேசுகின்றவர்களாக இருக்க வேண்டும், உரிமைக்காக பேசுகின்றவர்களாக இருக்க வேண்டும். அது தவிர தேவையற்ற விதத்திலே நேர காலங்களை ஒதுக்கி பேசி பேசி எந்த பயனும் இல்லாமல் உழைக்கிற வயதில் பேசி காலத்தை கழிக்கலாமா? உழைக்கிற வயதில் உழைக்க வேண்டும், கல்வி கற்கிற வயதில் கல்வியை தேட வேண்டும். நாம் உழைக்கின்ற வயதில் அடுத்தவர்கள் தொடர்பாக விமர்சனம் செய்து 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 பேசி அங்குள்ள நிகழ்வுகளை அறிந்து கொள்வதற்காகவே காலங்களையும் நேரங்களையும் ஒதுக்கி நம்மட வாழ்க்கையில் எதையும் சாதிக்காதவர்களாக நாங்கள் வாழுகிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப குறைவான பேச்சு தான் ஈமானுக்கான அடையாளம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், கெட்ட வார்த்தையும், கெட்ட வார்த்தை, தூஷண வார்த்தை, அருவருப்பான வார்த்தை, அந்த வார்த்தையும் அதிகமான பேச்சும், அதிகமா பேசுறது. ஒரு விஷயத்தை சொன்னால் அது அதிலே முடிச்சுட்டு போறவங்களா இருக்கணும், அதிலேயே அது சரி. ஆனால் ஒரு விஷயத்தை தொட்டால் அதை வீட்டுல சொல்லி, நண்பர்கள்ட்ட சொல்லி, இன்னும் அது ஒரு பெரிய மனநோய் மாதிரி கோல் பண்ணி எல்லார்ட்டையும் சொல்லணும். இப்படி அதிகமாக அந்த பேசுறத அதிகமாக பேசிக் கொண்டிருப்பார்கள். கெட்ட வார்த்தையும் அதிகமான பேச்சும் நயவஞ்சகத்தின் அடையாளம் என்றார்கள். சமூகத்தில் நயவஞ்சகத்திற்குரியவர்களினுடைய அடையாளங்கள் கெட்ட வார்த்தை. யாருக்கு முன்னாடி எப்படி பேச வேண்டும் என்பது தெரியவில்லை. கற்றார்கள், படித்தார்கள், சமூகத்தில் ஆசிரியர்கள் என்கிறார்கள், ஆளுங்கள் என்கிறார்கள், சமூகத்தின் தலைவர்கள் என்கிறார்கள். சமூகத்தின் முன்னாடி பேச தெரியவில்லையே, மாணவர்களுக்கு முன்னாடி பேச தெரியவில்லையே, சபைக்கு முன்னாடி பேச தெரியவில்லையே, ஒரு வாட்ஸ்அப் குழுமத்தில் பேச தெரியவில்லையே. இஸ்லாத்தின் பார்வையில் நயவஞ்சகத்தனம் உள்ளத்தில் இருக்கிறது. அதிகமா பேசுறது, அடுத்தவர்களை நொந்து போகிற அளவுக்கு பேசுறது. இன்னும்
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அடியான் உணராமல் பேசுவான், அந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், அதனூடாக அவனுடைய கண்ணியம் உயர்த்தப்படும். அதே போன்று சில அடியார்கள் உணராமல் வார்த்தை பிரயோகங்களை உபயோகிப்பார்கள், அது அல்லாஹ்வினுடைய கோபத்தை கொடுத்து அதனூடாக நரகத்தில் தள்ளப்படுவார்கள். இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம் சகோதரர்களே, நாங்கள் செய்து காட்டுவோம், என்னால் முடியும், நான் யார் என்பதை காட்டுகிறேன். இந்த வீராப்பான வார்த்தைகள் அல்லாஹ்வை மறந்த வார்த்தைகள். இந்த வீராப்பான வார்த்தைகள் உங்களை பட்ட மோசமான நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த சந்தர்ப்பத்திலும் ஒரு அடியான் நான் என்ற அதிகார வார்த்தையை உபயோகிக்க கூடாது தோழர்களே. அல்லாஹ் நாடினால் முயற்சிக்கிறேன், என்னாலும் முடியும் என்று நம்புகிறேன், ரப்பிடம் ஆதரவு வைக்கிறேன், இந்த வார்த்தைகள். ஆனால் நான் செய்து காட்டுகிறேன், என் குடும்பம் என்றால் யார் என்பதை காட்டுகிறேன், என் அதிகாரத்தை காட்டுகிறேன், என் அரசியலை காட்டுகிறேன், என் ஆளுமையை காட்டுகிறேன். எல்லாவற்றையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுக்குநூறாக்கி விடுவான். வரலாறு பேசுகிற அளவுக்கு வாழ்க்கையை மாற்றி விடுவான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் மிக குறைவாக பேச வேண்டும், மிக குறைவான வார்த்தைகளை பேச வேண்டும். அதே போன்று கெட்ட வார்த்தைகள் வாயிலிருந்து வரவே கூடாது சகோதரர்களே. இன்றைக்கு மாணவ சமுதாயம் முழுக்க வார்த்தை பிரயோகங்கள் சரியில்லை என்று நாம் சொல்லுகிறோம். அவர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் பிழை, மதிக்க தெரியாது என்கிறோம், தூஷணம் பேசுகிறார்கள் என்கிறோம். அந்த சமுதாயம் யாரை பார்த்து பழகியது? அவர்கள் யாரை பார்த்தார்கள்? நம்மைத்தானே கண்டார்கள், நம்மை போன்ற பெற்றோர்களைத்தானே பார்த்தார்கள். நம் வார்த்தையை கேட்டு அவர்கள் பேசுகிறார்கள். நம் பழக்க வழக்கங்கள் தான் நம் மாணவ சமுதாயத்தில் வந்திருக்கிறது. அப்படி என்றால் மாற்ற வேண்டியது நம்மையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. வார்த்தை பிரயோகங்களை அளந்து பேசுகின்றவர்களாக இருப்போம். வல்லவன் ரஹ்மான் நாளை மறுமை நாளில் இந்த நாவை பயன்படுத்தி சுவனம் நுழைகின்றவர்களாக நம்மை ஆக்குவானாக என்ற பிரார்த்தனையோடு முடிக்கிறேன். இன்னல் ஹம்தலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வார்த்தைகளின் ஒழுங்குகள் என்ற தலைப்பண்களால் ஒரு சில செய்திகளை நாங்கள் அறிந்து வருகின்றோம். அந்த தொடரிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களில் தீயவர் யார் என்று தெரியுமா என்ற கேள்வியை ரசூலுல்லாஹ் கேட்டு, இவர்தான் மக்களில் கெட்டவர் என்று ரசூலுல்லாஹ் அடையாளப்படுத்தினார்கள். மக்களில், சமூகத்தில் இவன் தான் கெட்டவன், இவன் தான் தீயவன் என்று அல்லாஹ்வின் தூதர் அடையாளப்படுத்தியது இந்த பேச்சை வைத்துத்தான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, விபச்சாரம் செய்தவர் கெட்டவர், மதுபோதை அருந்தியவர் கெட்டவர், இப்படியெல்லாம் பட்டியல் படுத்துகின்ற நாம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தை பிரயோகத்தை வைத்து ஒருவரை அளவீடு செய்து காட்டினார்கள். ஒருவர் அல்லாஹ்வின் தூதரினுடைய வீட்டுக்கு வருகிறார். இதில் நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. கெட்டவென்று நமக்கு தெரிகிறதினூடாக நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற படிப்பினையும் இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதரினுடைய வீட்டுக்கு ஒருவர் வருகிறார். வந்தவுடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார், வாரவர் தான் மக்களிலேயே மிக மோசமானவர் என்றார். ரசூலுல்லாஹ் மனைவியிடத்தில் சொல்லுகிறார்கள், வார நபர் தான் மக்களிலேயே மிக மோசமானவர் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதை கேட்டு அமைதியாக இருந்தார்கள். வீட்டுக்கு வருகிறார். அல்லாஹ்வின் தூதர் அழகாக பேசினார்கள். அவர் பேசுகின்ற பொழுது அவருடைய பேச்சை மதித்து பேசினார்கள். இதையெல்லாம் நடந்து சென்ற பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வின் தூதரே, அவர் வீட்டுக்கு வந்தார்.
வந்தவுடனேயே மக்களில் மிக மோசமானவர் என்று சொன்னீர்கள். என்ன காரணம்? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதர் வருகிறார் என்றால் அந்த மனிதரினுடைய வருகையை வைத்து ஒரு 4-5 நபர்கள் அல்லது ஒரு சபை, ஒரு சமூகம், ஒரு டீம் கலைந்து செல்லுகிறார்கள். ஒரு ஆள் வாராரு, அவரை பார்த்து நாங்கள் எல்லாம் கலைந்து செல்லுகிறோம். ஏனென்றால் அவருடைய வார்த்தை பிரயோகங்கள் முழுக்க அசிங்கமாக இருக்கும். அவருக்கு மரியாதை தெரியாது. தகப்பனையும் பிள்ளையையும் வைத்து எப்படி பேச வேண்டும் என்ற வார்த்தை பிரயோகங்கள் அறியாதவர் அவர். அவர்தான் கெட்டவர் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். சமூகத்தில் கெட்டவர்கள் யார் என்றால், ஒரு சபைக்கு முன்னாடி எழுந்து பேசுகின்ற பொழுது ஒழுக்கமாக பேச தெரியாதவர். நண்பர்களோடு பேசுகின்ற மாதிரி சபைக்கு முன்னாடி பேச முடியாது. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்னாடி பேச முடியாது. நான் எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரி தான் பேசுவேன், பூசணமாகத்தான் பேசுவேன், அசிங்கமாகத்தான் பேசுவேன், அருவருப்பாகத்தான் பேசுவேன் என்றால் அவர்தான் மக்களில் கெட்டவர். அல்லாஹ்வின் தூதர் அடையாளப்படுத்தினார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் பிள்ளைகளை இப்படியான ஒரு போக்கில் வளர்க்கின்ற ஒரு அமைப்பில் நாம் மாறிவிடக் கூடாது சகோதரர்களே. பிள்ளைகளுக்கு கற்பிக்க வேண்டிய விடயத்தில் முக்கியமானது எது என்றால், எந்த இடத்தில் எது பேசப்பட வேண்டுமோ அதை நீங்கள் பேச வேண்டும். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். வீட்டுக்குள் இருக்கிற பொழுது ஒரு மாதிரி பேச வேண்டும். வீட்டுக்குள் இருக்கிறோம், விருந்தாளிகள் நிறைய வருகிறார்கள். நம் பிள்ளைகளை நாம் மரியாதை குறைவாக அழைக்க கூடாது. வீட்டுக்குள்ள கணவன், மனைவி, பிள்ளைகள், நம் குடும்பம், பிள்ளையை வாடா என்கிறோம், ஒரு பெண் பிள்ளையை அழைக்கிறோம். இதே சந்தர்ப்பத்தில் நம் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி குடும்பம் வருகிறார்கள் என்றால் ஒரு தகப்பனாக பிள்ளையை அழகாக மரியாதையோடு அழையுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்காவிட்டால், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் மதிக்காவிட்டால் யார் மதிப்பது? அந்த பிள்ளைக்கு விளங்க வேண்டும், விருந்தாளிகளுக்கு மத்தியில் என்னுடைய வாப்பா, என்னுடைய உம்மா என்னை மதிக்கிறார்கள். இதுதான் மதிக்கின்ற ஒரு கல்வி என்பதை அந்த பிள்ளை அறிந்து கொள்ளும். ஒரு சபை இருப்பார், ஒரு பெரிய சபை, நம் ஆண் பிள்ளைகள் வாடா என்று அழைப்பதை விட மகன் வாருங்கள் என்று அழைத்து ஒரு வேலையை சொல்லுங்கள். இப்படியான அந்த பண்பாடுகளினூடாக இந்த வார்த்தை பிரயோகங்களை அழகுபடுத்துகின்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய ஒரு பெரிய ஏற்பாடுதான், ஒரு அடியான் எந்த வார்த்தையை உபயோகித்தாலும் அவற்றை வானவர்கள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். அடிப்படையை விளங்கிக் கொள்ளுங்கள் சகோதரர்களே. ஒரு அடியான் எந்த வார்த்தை பிரயோகத்தை உபயோகித்தாலும், வாயால இருந்து ஒரு வார்த்தை வருகிறது என்றால் வானவர்கள் எழுதி விடுவார்கள். இந்த கணக்கு நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். நாம் பேசுகின்ற எல்லா வார்த்தைகளையும் வானவர்கள் எழுதுகிறார்களே, இது வர வேண்டும். ஒழுக்கம் என்பது வர வேண்டும். ஊருக்குள்ள 2 இடத்துல சண்டை நடக்குது என்று வைங்க, அதுலயும் பொம்பளை சண்டை நடக்குது என்று வைங்க, ஈமானும் இல்ல, இஸ்லாமும் இல்ல, பர்தாவும் இல்ல, எல்லாம் முடிஞ்சு வார்த்தை பிரயோகங்கள் முழுக்க எந்த யூனிவர்சிட்டியில அந்த கோர்ஸ் முடிச்சதோ தெரியாது, நமக்கு வாழ்க்கையிலே கேட்காத தூசண வார்த்தைகளை நாங்க பார்க்கலாம். வாழ்க்கையிலே அப்படியான ஒரு வார்த்தை இருக்காது. எங்க போய் படிச்சுட்டு வந்தேன்னு தெரியாத அளவுக்கான வார்த்தை பிரயோகங்கள். 2 குடும்பம் சண்டை முடிக்குது என்று சொன்னால் அது இன்றைக்கு ஒரு பெரிய படம் மாதிரி எப்படா ஒரு வார்த்தை வரும் தேடுற அளவுக்கு மாறி போயிருக்கின்ற வார்த்தை பிரயோகங்களை நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்கள். நண்பர்கள் மத்தியில் சுப்ஹானல்லாஹ் ஒரு சண்டை வருது என்று வைங்க, அந்த நேரத்தில் ஒரு முனாஃபிக்கை அறிந்து கொள்ளலாம், ஒரு நயவஞ்சகத்தனத்தை அறிந்து கொள்ளலாம். முள்ளு கெட்ட வழக்கத்தையும் சமூகத்துக்கு முன்னாடி போடுவார். நல்லா இருக்கிற நேரம் எந்த தீய பண்பும் வராது, அது அப்படி இப்படி என்பார்கள். பிரிகிறாங்க வைங்க, அவர்கிட்ட உள்ள முள்ளு கெட்ட வழக்கத்தையும் சமூகத்தில் அடையாளப்படுத்துவார். அடையாளப்படுத்துகின்றவர் கெட்டவர் சகோதரர்களே. சேர்ந்திருக்கிற நேரம் என்னப்பா இது
பிரிஞ்சாத்தான் எல்லா பிரச்சனையுமா? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய இயல்பான ஒழுக்கங்கள் நம்மிடம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். நாம் நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு அநியாயம் செய்யப்பட்டிருக்கலாம், அநீதி செய்யப்பட்டிருக்கலாம், வார்த்தை பிரயோகங்களில் சரியானவர்களாக இருக்க வேண்டும். இறுதியாக சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய வார்த்தை பிரயோகத்தை வைத்துத்தான் அவர் சமூகத்தில் மதிக்கப்படுவதும் இழிவாக்கப்படுவதும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மனிதனுடைய வார்த்தை பிரயோகம், அந்த வார்த்தை பிரயோகத்தை வைத்துத்தான் அவர் படித்தவராக இருக்கலாம், அவரிடம் அறிவு இருக்கலாம், அவர் ஆளுமை உள்ளவராக இருக்கலாம். ஆனால் அவரது வார்த்தை பிரயோகம் பிழை என்றால் சமூகம் தூக்கி எறிந்துவிடும். ஒருவர் படிக்காதவராக இருக்கலாம், அறியாதவராக இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவருடைய வார்த்தை பிரயோகம் ஒழுக்கமாக இருக்கிறது என்றால், மதிக்கிற தன்மையில் இருக்கிறது என்றால் சமூகம் அவரை மதித்துக் கொள்ளும். இதிலும் குறிப்பாக சகோதரர்களே, ஒரு சபை என்றால், பொதுக்கூட்டம் என்றால், நிர்வாக கூட்டம் என்றால், அல்லாஹ் ஒருவரினுடைய அறிவை அடையாளப்படுத்துவதற்கு இந்த சமூகத்திற்கு காட்டுகின்ற பண்புதான் அவரை எழுந்து பேச வைப்பான். சகோதரரே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதரை அல்லாஹ் அடையாளப்படுத்த வேண்டும் என்றால் சமூகத்திற்கு முன்னாடி எழுந்து பேச வைப்பான். பேச வைக்கிற நேரம் அல்லாஹ் இவரை ஏதோ ஒன்றுக்கு அடையாளப்படுத்துகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அவருடைய பேச்சை வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேச்சு என்பது நம்மை சுவனத்தின் பக்கம் இட்டுச் செல்லுகின்ற அமைப்பில் அல்லாஹ் இந்த அருளிய இந்த நாவை திக்ருகளுக்காக, குர்ஆனை ஓதுவதற்காக, சொல்லுவதற்காக, கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காக, நாம் கல்வியை கற்றுக்கொள்வதற்காக, இன்னொரு என்ன நல்ல வழக்கங்களுக்காக செய்து கொள்வோம். நயவஞ்சகத்தனத்தை வெளிப்படுத்த தேவையில்லை, பொறாமையை வெளிப்படுத்த தேவையில்லை, கோல் சொல்ல தேவையில்லை, அவதூறு சொல்ல தேவையில்லை, அடுத்தவர்கள் மீது அநியாயமாக அபாண்டங்களை சுமத்த தேவையில்லை, மரியாதை குறைவாக பேச தேவையில்லை. இப்படியான பண்புகளில் இருந்து ஒதுங்கி சுவனத்தை அடைவதற்கு வழியாக தந்த இந்த நாவை அதற்காக பயன்படுத்துவோம். வல்லவன் ரஹ்மான் துணை புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.